ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா இன்று உன்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரம் காத்திருக்கிறேன். ஆதலால் நான் சொல்வதை நன்றாக கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது. உன் மீதும் உன் திறமை மீதும் நீ முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்வில் வெற்றி பெற முடியும். இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருப்பது போன்று தோன்றலாம். ஆனால் விரைவில் அவற்றை சாதகமாக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் இனி கவலைப்பட வேண்டாம். உன் சாயப்பாதான் உன்னுடனே இருக்கிறேன் அல்லவா? உன் கடந்த காலத்தை மட்டும் மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கு. அப்போதுதான் உன் வாழ்வு வளமாகும். இது உன் சாயப்பாவின் அன்பான வேண்டுகோள். இதை பின்பற்றுவாய் என்று நான் நம்புகிறேன். எங்கு உண்மையும் நேர்மையும் உள்ளதோ அங்கு உன் சாயப்பா நிச்சயம் இருப்பேன். உண்மை நேர்மை உள்ளவர்களிடத்தில்தான் அஞ்சா நெஞ்சம் இருக்கும். எவரிடத்தில் உண்மை மற்றும் நேர்மை உள்ளதோ அவர்களே பயமில்லாமல் வாழ்க்கையை வாழ்வார்கள். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவர்களால் மட்டுமே உலகை மாற்ற முடியும். அவர்களுக்கே அந்த தகுதியும் உண்டு. வெற்றி வந்தால் பணிவு அவசியம். தோல்வி வந்தால் பொறுமை அவசியம். எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எது வந்தாலும் நம்பிக்கை மட்டும் மிகவும் அவசியம். சாதிக்க இயலாதவர்களை கூட சாதிக்க வைப்பது தன்னம்பிக்கை எனும் மனோசக்திதான். என் குழந்தையே, கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதியில் வெற்றிக்கு உரியவர்கள். ஆதலால் நீ எது நடந்தாலும் கலங்காத உள்ளத்தோடு செயல்படு. வெற்றி உன்வசம். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் காலம் என்று ஒன்று உள்ளது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஆதலால் தான் சொல்கிறேன் என் செல்வமே, சற்று பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னை நிச்சயம் வந்து சேரும். என் செல்ல குழந்தையே, உன் தீராத பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் தீரப்போகிறது. அதிசயம் உன்னை நிச்சயம் சூழத்தான் போகிறது. அதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய். இந்த கஷ்ட காலத்தில் யார் உன்னுடன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, வருந்தாதே. உன் சாயப்பா என்றும் உனக்காக உன்னுடனே இருப்பேன். ஒருபோதும் கலங்காதே. என் குழந்தையே, உன்னை தூற்றியவர்கள் முன்பு உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கத்தான் போகிறேன். உன் கடமையை நீ சரிவர செய்து வா. உனக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். என் செல்வமே, கஷ்டங்களே வருகின்றது என்று கவலை கொள்ளாதே. அவை வரவில்லை என்றால் உன் வாழ்க்கையானது உனக்கு எவ்வாறு புரியும்? உன்னை சுற்றியுள்ளவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வதற்கும் உனக்கு அந்த கஷ்டங்களே உதவுகின்றன. என்ன குழந்தையே, நான் சொல்வது சரிதானே? இனியாவது கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நடந்து முடிந்ததை மறந்துவிட்டு அவற்றை கடந்து செல்ல பழகிக்கொள். நீ கஷ்டத்தையே நினைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. அனைத்து உயிர்களுக்கும் கஷ்டம் என்பது பொதுவானதே. இன்று வரும், நாளை சென்றுவிடும். சில உறவுகளும் அப்படித்தான். இன்று வரும், நாளை சென்றுவிடும். அவற்றை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் எவ்வாறு சாதனை செய்வது? சொல் என் செல்வமே. நீ அவற்றையே நினைத்து கொண்டிருந்தால் எப்போது உன் சாதனையை மேற்கொள்வது? நீ அவற்றையெல்லாம் கடந்து செல்ல பழகி கொண்டால் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறுவதை நீ கண்ணார காண்பாய்.
என் செல்வமே, நான் ஒன்றை கூறுகிறேன், தெளிவாக கேள். உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு பிரிவதும் இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் இறுதி வரை நிலைப்பதும் இல்லை. அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. இதை நீ சற்று சிந்தித்து செயல்படு. நல்லதே நடக்கும். இதை புரிந்து கொண்டு இனியாவது மகிழ்ச்சியாக வாழ். என் குழந்தையே, இந்த உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் கர்மவினை என்பது உண்டு. அதை நிச்சயம் ஒவ்வொரு உயிரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கும் கர்மவினை என்பது உண்டு. அவர்களை நீ கண்டு கொள்ளாமல் புறம் தள்ளிவிடு. ஏனென்றால் அவர்களுக்கான கர்மவினை நிச்சயம் அவர்களையே வந்து சேரும். உன் அன்றாட வேலைகளை நீ சரிவர செய்து வா. எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கினை நோக்கி நீ பயணம் செய். உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை ஏமாற்றியவர்களாக இருந்தாலும் உன்னை துன்புறுத்தியவர்களாக இருந்தாலும் அவரவர்களின் கர்மவினையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆதலால் நீ பதிலுக்கு அவர்களை பழிவாங்க நினைத்து விடாதே. அவ்வாறு நீ செய்தால் அவர்களின் கர்மாவோடு சேர்ந்து உன் கர்மவினையும் அதிகமாகும். தான் செய்யும் தவறை உணராமல் பிறரின் தவறை குறை கூறும் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதை நீ என்றும் நினைவில் நிறுத்து என் செல்வமே. நீ எப்போதும் உன்னை முழுவதும் அறிந்தவனாக வாழ பழகு. அதுவே உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய உதவும். என் குழந்தையே, உன்னை நாடி வருபவர்களுக்கு முதலில் மரியாதை வழங்கு. பிறகு அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய். அவ்வாறு நீ செய்வதால் மட்டுமே நீ செய்யும் உதவியானது முழுமையாக அவர்களை சென்றடையும். உன்னை மதித்து உன்னிடம் வரும் உயிர்களிடத்தில் நீ அன்பு செலுத்து. உன்னை மதிக்காதவர்களிடத்திலிருந்து அமைதியாக விலகிவிடு. என் குழந்தையே, அதுதான் உனக்கும் நல்லது. நான் நடத்திய திருவிளையாடலில் உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா, உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார், போலியான உறவுகள் யார் என்று. இப்போதாவது நீ புரிந்து கொண்டு உன் இலக்கின் மீது கவனம் செலுத்து. உனக்கான வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும். இது உன் சாயப்பா உனக்காக கூறும் உண்மையான சொற்கள். இதை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்வில் நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும். ஜெய் சாய்ராம்.